மூணாறு நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்தோர் எண்ணிக்கை 22ஆக உயர்வு. 50க்கும் மேற்பட்டோரை மீட்கும் பணி தீவிரம். நிலச்சரிவில் சிக்கி மாயமானோரின் கதி என்ன? அனைவரையும் உயிருடன் மீட்கும் பணிகள் தீவிரம். கேரள விமான விபத்தில் பலியானோரின் உடல்கள் உறவினர்களிடம் ஒப்படைப்பு. தொடர்ந்து நடைபெறும் மீட்பு பணிகள். விபத்துக்குள்ளான விமானத்தின் கருப்பு பெட்டி மற்றும் விமானி அறையின் குரல் பதிவு பெட்டி மீட்பு. டெல்லி கொண்டு சென்று ஆய்வு செய்ய திட்டம். காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்யும் பேய் மழை. கர்நாடக அணைகளிலிருந்து தமிழகத்திற்கு திறந்து விடப்படும் தண்ணீர் 1,20,000 கன அடியாக அதிகரிப்பு. கொரோனா நோயாளிகளிடம் கூடுதல் கட்டணம் வசூல். தனியார் மருத்துவமனையின் உரிமம் ரத்து. மாநகராட்சி பகுதிகளில் 10ஆம் தேதி முதல் சிறிய வழிபாட்டு தலங்களை திறக்க அனுமதி. தமிழக அரசு உத்தரவு. சென்னையை அச்சுறுத்தும் கொரோனா. இன்று ஒரே நாளில் 13 பேர் உயிரிழப்பு. நாட்டில் கடந்த 24 மணி நேரத்தில் 61,537 பேருக்கு கொரோனா தொற்று. மத்திய சுகாதாரத்துறை தகவல். இனி விரிவான செய்திகள். கொரோனா தடுப்பு பணிகளில் ஈடுபட்டு இன்னுயிரை இழக்கும் முன்கள பணியாளர்களுக்கு இழப்பீட்டுத் தொகையை 50 லட்சம் ரூபாயிலிருந்து 25 லட்சம் ரூபாயாக குறைத்து அரசாணை வெளியிடப்பட்டிருப்பதற்கு அமமுக பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் கண்டனம் தெரிவித்துள்ளார். திரு டிடிவி தினகரன் இன்று வெளியிட்டுள்ள ட்விட்டர் பதிவில், கொரோனா தடுப்பு பணிகளில் ஈடுபட்டு இன்னுயிரை இழக்கும் முன்கள பணியாளர்களுக்கு 50 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என ஏற்கனவே அறிவித்திருந்த நிலையில் தற்போது அந்த நிதி 25 லட்சம் ரூபாயாக குறைக்கப்பட்டு அரசாணை வெளியிடப்பட்டிருப்பது கண்டனத்துக்குரியது என தெரிவித்துள்ளார். கொரோனா தடுப்பு பணிகளில் ஆரம்பம் முதலே சொல்வது ஒன்று செய்வது வேறொன்று என செயல்படும் தமிழக அரசின் இந்த அறிவிப்பு உயிரை பணயம் வைத்து பெரும் தொற்று நோய்க்கு எதிராக போராடியவர்களுக்கு செய்யும் துரோகமாகும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். எனவே முன்பு அறிவித்தபடியே கொரோனா தடுப்பு பணிகளில் உயிரிழந்தவர்களுக்கு ரூபாய் 50 லட்சம் இழப்பீடு அளித்திட வேண்டும் என்றும் வலியுறுத்துவதாக திரு டிடிவி தினகரன் வலியுறுத்தியுள்ளார். வரும் 10ஆம் தேதி முதல் மாநகராட்சி பகுதிகளில் உள்ள சிறிய வழிபாட்டு தலங்களை திறக்க தமிழக அரசு அனுமதி அளித்துள்ளது. தமிழகத்தில் கொரோனா அச்சம் காரணமாக தளர்வுகளுடன் கூடிய ஊரடங்கு வரும் 31ஆம் தேதி வரை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. சூழ்நிலைக்கு ஏற்ப தமிழக அரசும் பல்வேறு தளர்வுகளை அறிவித்து வருகிறது. இந்நிலையில் வரும் 10ஆம் தேதி முதல் மாநகராட்சி பகுதிகளில் ஆண்டு வருமானம் 10,000 ரூபாய்க்குள் உள்ள வழிபாட்டு தலங்களை ஆட்சியர்களிடம் அனுமதி பெற்று திறக்க தமிழக அரசு அனுமதி அளித்து உத்தரவிட்டுள்ளது. மேலும் அரசின் நிலையான வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றி தமிழகம் முழுவதும் ஓட்டுநர் பயிற்சி பள்ளிகளை வரும் 10ஆம் தேதி முதல் திறக்கவும் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே தமிழகம் முழுவதும் ஊராட்சி பகுதிகளில் ஆண்டு வருமானம் 10,000 ரூபாய்க்குள் உள்ள வழிபாட்டு தலங்களை திறக்க தமிழக அரசு அனுமதி வழங்கியது குறிப்பிடத்தக்கது. கேரள விமான விபத்தில் உயிரிழந்தவர்களின் உடல்கள் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டு வருகின்றன. கொரோனா ஊரடங்கால் வெளிநாடுகளில் சிக்கி தவிக்கும் இந்தியர்களை மீட்கும் வகையில் வந்தே பாரத் திட்டத்தின் கீழ் சிறப்பு விமானங்கள் இயக்கப்படுகின்றன. இதன் மூலம் இந்தியர்கள் தாயகத்திற்கு அழைத்து வரப்படுகின்றனர். அந்த வகையில் துபாயிலிருந்து ஏர் இந்தியா சிறப்பு விமானம் மூலம் ஊழியர்கள், பணியாளர்கள் என 191 பேரை கேரளாவுக்கு அழைத்து வரும்போது நேற்றிரவு 7:45 மணி அளவில் கோழிக்கோட்டில் உள்ள கரிப்பூர் விமான நிலையத்தில் விமானம் விபத்துக்குள்ளானது.
விமானம் தர இறங்கும் போது நிலை தடுமாறி கட்டுப்பாட்டை இழந்து இரண்டாக உடைந்ததாக கூறப்படுகிறது. சம்பவ இடத்திற்கு ஆம்புலன்ஸ், தீ அணைப்புத் துறையினர் விரைந்து சென்று இடிபாடுகளில் சிக்கி இருந்தவர்களை மீட்டு மருத்துவமனைகளுக்கு அனுப்பி வைத்தனர். இந்த விபத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை தற்போது 18ஆக உயர்ந்துள்ள நிலையில் மீட்கப்பட்ட உடல்கள் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டு வருகின்றன. படுகாயமடைந்த 170க்கும் மேற்பட்டோருக்கு மருத்துவமனைகளில் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. சம்பவ பகுதியில் மத்திய விமான போக்குவரத்து அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் பூரி, வெளியுறவு இணை அமைச்சர் திரு வி முரளிதரன் ஆய்வு செய்தனர். கேரளாவில் விபத்துக்குள்ளான விமானத்தின் கருப்பு பெட்டியும் விமானி அறையின் குரல் பதிவு பெட்டியும் மீட்கப்பட்டுள்ளன. கேரள மாநிலம் கோழிக்கோட்டில் ஏர் இந்தியா விமான விபத்துக்குள்ளான நிலையில் மீட்பு பணிகளுக்கு 2 விமானங்கள் அனுப்பப்பட்டுள்ளதாக ஏர் இந்தியா நிறுவனம் தெரிவித்துள்ளது. இதனிடையே விபத்துக்கு உள்ளாகி 2 பகுதிகளாக உடைந்த விமானத்தில் இருந்து கருப்பு பெட்டி எனப்படும் டிஜிட்டல் ஃபிளைட் டேட்டா ரெக்கார்டர் மீட்கப்பட்டுள்ளது. விமான ஓட்டியின் அறையில் உள்ள குரல் பதிவு சாதனமும் மீட்கப்பட்டுள்ளது. இவை இரண்டும் ஆய்வுக்காக டெல்லி கொண்டு செல்லப்படும் என விமான போக்குவரத்து துறை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. கோழிக்கோடு விமான விபத்து குறித்த விசாரணையை உள்நாட்டு போக்குவரத்து அமைச்சகம் தொடங்கியுள்ளது. கேரளாவின் கோழிக்கோடு அருகே உள்ள காரிப்பூர் விமான நிலையத்தில் நேற்றிரவு நிகழ்ந்த விமான விபத்து நாடு முழுவதும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. 18 பேரை பலி கொண்டிருக்கும் இந்த விமான விபத்து குறித்த விசாரணையை உள்நாட்டு விமான போக்குவரத்து அமைச்சகம் தொடங்கியுள்ளது. இந்த அமைச்சகத்தின் கீழ் வரும் AAIB எனப்படும் விசாரணை விபத்து தொடர்பான விசாரணை குழு விசாரணை மேற்கொண்டுள்ளது. இதற்காக கோழிக்கோடு சென்றுள்ள அந்த அமைப்பின் அதிகாரிகள் 2 வெவ்வேறு குழுக்களாக பிரிந்து விசாரணையை தொடங்கி இருப்பதாகவும் மிக விரைவில் முதற்கட்ட அறிக்கையை தாக்கல் செய்ய திட்டமிட்டு இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கேரள மாநிலம் மூணாறு அருகே ஏற்பட்ட பயங்கர நிலச்சரிவில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 22ஆக உயர்ந்துள்ளது. இதுவரை 12 பேர் மீட்கப்பட்டுள்ளனர். 44க்கும் மேற்பட்டோர் நிலச்சரிவில் சிக்கி இருப்பதால் அவர்களை மீட்கும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. கேரள மாநிலம் இடுக்கி மாவட்டத்தில் உள்ள மூணாறு அருகே ராஜமலை தேயிலை எஸ்டேட்டில் பயங்கர நிலச்சரிவு ஏற்பட்டது. நேற்று ஏற்பட்ட நிலச்சரிவில் சுமார் 80 பேர் சிக்கினர். அங்கு தொடர்ந்து பெய்து வரும் கனமழை மற்றும் சூறை காற்றால் கடந்த 10 நாட்களுக்கும் மேலாக தொலைத்தொடர்பு, மின்சாரம் மற்றும் மூணாறு செல்லும் முக்கிய சாலைகள் துண்டிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இதனால் மீட்பு படையினர் அங்கு செல்வதில் தொய்வு ஏற்பட்டது. இருப்பினும் வனத்துறையினர் மற்றும் தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் நிலச்சரிவில் சிக்கியவர்களை மீட்டனர். தொடர்ந்து அனைவரும் மூணாறு அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர். மேல இருந்து வீட்டுல தான் தண்ணி வந்துச்சு, எங்க லைன் சைடு இடிச்சிருக்குன்னு செம்மையாங்கிற ஆளு சரி கீழே வந்துட்டாரு. அவர் வாத்தியார கூப்பிடுறது இங்க வந்துட்டார். சரி வாத்தியார் கூப்பிடுறது வந்தவர் அங்கனுக்குள்ள ஸ்டோர் கீப்பர்ல சவுண்டை விட்டுட்டு ஏன்னா எங்க லைமோட தண்ணி மண்ணு முதலமா வந்துருச்சு. சரி மேல இருந்து தண்ணியா வருது. நான் போய் வாத்தியார் பாட்டு வரணும் இங்க வரையில இங்க இருந்து ஒரு குடும்பம் அந்த லாஸ்ட் குடும்பம் மேல ஏறி வந்துட்டாங்க. மேல ஏறி வந்த உடனே அவனை பார்த்துட்டு வாத்தியாரை பார்க்கறதுக்கு அவரு போனது செம்மையா. சரி செம்மையா போன உடனே அவன் பார்த்துட்டு லைட்டே காங்கல. சரி மொத்தம் எத்தனை லைன்ஸ்? மொத்தம் 4 லைன்ஸ். 4 லைன்ஸ் 30 வீடு ஒரு கேண்டியன் ஒரு கிளப். மொத்தம் எத்தனை பேர் இருப்பாங்க? 69 ஆளு 70 பேர். 70 பேர் இதுல டெத் ஆயிட்டாங்க. இப்ப உயிரோட கிடைச்சது எத்தனை பேர் கிடைச்சது? உயிரோட கிடைச்சது 4 பேரை காப்பாத்திருக்கோம். 4 பேரை தான் காப்பாத்திருக்கோம். சரி 2 குடும்பம் அவங்களா வெளியே வந்துட்டாங்க. சரி இந்த லாஸ்ட் லைன்ஸ்ல அந்த ஓர இருக்கிற லைன்ஸ்ல இந்த லாஸ்ட்ல உள்ள குடும்பமும் அந்த லாஸ்ட்ல இருக்கிற குடும்பமும் எப்படியோ தப்பிச்சு வெளியே வந்துட்டாங்க. நண்பகலில் சம்பவ இடத்திற்கு சென்ற தேசிய பேரிடர் மீட்பு படையினர் மற்றும் தீ அணைப்பு வீரர்கள் மீட்பு பணிகளை துரிதப்படுத்தினர். இந்நிலையில் தற்போது வரை 22 பேர் உயிரிழந்துள்ளனர். மேலும் 12 பேர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். நிலச்சரிவில் சிக்கியுள்ள 44க்கும் மேற்பட்டோரை மீட்கும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. மேலும் மீட்பு பணிக்காக இந்திய விமானப்படையில் இருந்து ஹெலிகாப்டர்கள் கேட்கப்பட்டுள்ளதாக அம்மாநில முதல்வர் திரு பினராயி விஜயன் தெரிவித்துள்ளார். சென்னையில் கொரோனா பாதிப்பால் இன்று ஒரே நாளில் இதுவரை 13 பேர் உயிரிழந்துள்ளனர். சென்னையில் கொரோனா தொற்றின் தாக்கம் குறைந்து வந்தாலும் உயிரிழப்பு அதிகரித்து வருவது மக்களை அச்சத்தில் ஆழ்த்தியுள்ளது. இந்நிலையில் சென்னையில் இன்று ஒரே நாளில் இதுவரை மேலும் 13 பேர் கொரோனாவால் உயிரிழந்துள்ளனர்.
சென்னை ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் 6 பேரும், கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் 3 பேரும், தனியார் மருத்துவமனையில் 2 பேரும், ஓமந்தூரார் மற்றும் ஸ்டான்லி அரசு மருத்துவமனைகளில் தலா ஒருவர் என மொத்தம் 13 பேர் பலியாகியுள்ளனர். நாட்டில் கடந்த 24 மணி நேரத்தில் 61,537 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டிருப்பதாக மத்திய சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. மத்திய சுகாதாரத்துறை இன்று வெளியிட்டுள்ள மருத்துவ அறிக்கையில், நாட்டில் கடந்த 24 மணி நேரத்தில் 61,537 பேருக்கு கொரோனா பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும், இதன் மூலம் பாதிக்கப்பட்டவர்களின் மொத்த எண்ணிக்கை 20,88,612 அதிகரித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் இதுவரை 14,27,006 பேர் தொற்றிலிருந்து குணமடைந்துள்ள நிலையில், தற்போது 6,19,088 பேர் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் கடந்த 24 மணி நேரத்தில் இதுவரை இல்லாத அளவாக 933 பேர் கொரோனாவுக்கு பலியானதை அடுத்து உயிரிழந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 42,518 உயர்ந்துள்ளதாக சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே ஏழை குடும்பத்தைச் சேர்ந்த விவசாயி மகள் IAS தேர்வில் வெற்றி பெற்று சாதனை படைத்துள்ளார். உடுமலையை அடுத்த கொங்கல் நகரம் ஊராட்சியைச் சேர்ந்தவர் மாரிமுத்து. ஏழை விவசாயியின் மகள் கவிதா சென்னையில் உள்ள தனியார் IAS அகாடமியில் புவியியல் பாடத்தை முதன்மை பாடமாக தேர்வு செய்து படித்தார். 3 முறை தொடக்க நிலையில் IAS தேர்வில் தோல்வியுற்றாலும் மனம் தளராத கவிதா 4வது முறை வெற்றி பெற்றே ஆக வேண்டும் என உறுதியாக இருந்தார். அதன்படி IAS தேர்வில் இந்திய அளவில் 571வது ரேங்க் எடுத்து கவிதா சாதனை படைத்துள்ளார். இவருக்கு பல்வேறு தரப்பினரும் வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றனர். தன்னை போன்றே இந்திய ஆட்சிப் பணிக்கு ஏழை எளிய மாணவர்கள் வர வேண்டும் என்பதே தனது கனவாக இருப்பதாகவும் கவிதா தெரிவித்துள்ளார். என்னோட 4 இயர்ஸ் ப்ரிப்பரேஷனுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தேன். என்னுடைய ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரொம்ப தேங்க்ஸ். நான் ஒரு அக்ரிகல்ச்சரல் ஃபேமிலியிலேருந்து வரேன். இருந்தும் ஒரு கேர்ளுக்கு இவ்வளோ சப்போர்ட் பண்ண ஃபேமிலிக்கு ரொம்ப பெரிய தேங்க்ஸ். பிகாஸ் இவ்வளோ இயர்ஸ் என்ன ப்ரிப்பேர் பண்ண சான்ஸ் கொடுத்தாங்க. அண்ட் மோரோவர் இந்த ப்ரிப்பரேஷனில் எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்த அகாடமிஸ் சங்கர் IAS அகாடமி, அரம் IAS அகாடமி அண்ட் பிரபா IAS அகாடமிக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே கனமழை காரணமாக அமராவதி அணைக்கு வினாடிக்கு 6,000 கன அடிக்கு மேல் நீர்வரத்து அதிகரித்து வருகிறது. அணையின் நீர்மட்டம் உயர்ந்து வருவதால் திருப்பூர், கரூர், ஈரோடு மாவட்ட விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். அமராவதி பகுதியில் நீர்பிடிப்பு பகுதியில் தொடர்ந்து மழை பெய்வதால் சுற்று வட்டாரம் நம்ம சம்பக்காடு பகுதியில் தொடர்ந்து நீர்வரத்து வந்து கொண்டிருக்கிறது. அதனால் அமராவதி டேம் உயர்ந்து கொண்டே இருக்கிறது. தொடர்ந்து மழை பெய்து கொண்டிருக்கிறது. தொடர்ந்து உயர்ந்து கொண்டே இருக்கிறது. நீர்வரத்து அதிகமாகிக் கொண்டிருக்கிறது. அதனால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளார்கள். செய்திகளை தொடர்ந்து பார்க்கலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. ராமநாதபுரம் மாவட்டம் சாயல்குடி அருகே கண்மாயை ஆக்கிரமித்த சூரிய ஒளி மின்சார ஆலையை முற்றுகையிட்டு பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ராமநாதபுரம் மாவட்டம் சாயல்குடி அருகே அவத்தாண்டை கண்மாய் உள்ளது. இக்கண்மாய் மூலமாக சுமார் 800 ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெற்று வருகின்றன. இந்நிலையில் கண்மாய் அருகே உள்ள தனியார் சூரிய ஒளி மின்சாரம் தயாரிக்கும் ஆலை அவத்தாண்டை கண்மாய் பகுதியையும் ஆக்கிரமித்து சூரிய ஒளி தயாரிப்பதற்கான தகடுகளை பொருத்தி வருகின்றது. இதனால் கண்மாய்க்கு வரவேண்டிய நீர் வழித்தடங்கள் அனைத்தும் அடைக்கப்பட்டுள்ளன. இதனால் சூரிய ஒளி மின்சார ஆலையை கிராம மக்கள் முற்றுகையிட்டனர். ஆக்கிரமிப்பு அகற்றப்படவில்லை என்றால் தொடர் போராட்டம் நடத்தப்போவதாகவும் கிராம மக்கள் அறிவித்தனர். சென்னையில் அமோனியம் நைட்ரேட் ஏலம் விடுவதற்கான அறிவிப்பு ஆன்லைனில் வெளியிடப்பட்டுள்ளது. சென்னை மணலி அருகே உள்ள சுங்கத்துறை கிடங்கில் 740 டன் அமோனியம் நைட்ரேட் வேதிப்பொருள் உள்ளது. கடந்த 2015 கொரிகாவில் இருந்து இந்த அமோனியம் நைட்ரேட் கொண்டு வரப்பட்டது. குடியிருப்புகள் நிறைந்துள்ள பகுதியில் நீண்ட காலமாக இருப்பு வைக்கப்பட்டுள்ள இந்த அமோனியம் நைட்ரேட்டால் சுற்றுவட்டார பகுதியில் வசிக்கும் மக்கள் அச்சத்திற்கு ஆளானார்கள். அதனை அங்கிருந்து அப்புறப்படுத்த அவர்கள் கோரிக்கை விடுத்ததை அடுத்து இராணுவ கிடங்கிற்கு பாதுகாப்பான முறையில் மாற்ற முடிவு செய்யப்பட்டது. இதன் தொடர்ச்சியாக இந்த அமோனியம் நைட்ரேட்டை ஏலம் விடுவதற்கான அறிவிப்பு ஆன்லைனில் வெளியிடப்பட்டுள்ளது.
மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பெய்து வரும் கனமழை காரணமாக நெல்லை மற்றும் தென்காசி மாவட்டங்களில் உள்ள அணைகள் வேகமாக நிரம்பி வருகின்றன. நெல்லை மாவட்டத்தில் கடந்த சில தினங்களாக பரவலாக மழை பெய்து வருவதால் அணைகளுக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. 143 அடி கொள்ளளவு கொண்ட பாபநாசம் அணையில் நேற்று 74.50 அடியாக இருந்த நீர்மட்டம் இன்று காலையில் 89 அடியாக உயர்ந்துள்ளது. வினாடிக்கு 4942.13 கன அடி தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. 156 அடி கொள்ளளவு கொண்ட சேர்வலாறு அணையில் நேற்று 93.40 அடியாக இருந்த நீர்மட்டம் இன்று 118.31 உயர்ந்துள்ளது. 118 அடி கொள்ளளவு கொண்ட மணிமுத்தாறு அணையில் நேற்று 66 அடியாக இருந்த நீர்மட்டம் இன்று காலையில் 71.35 அடியாக உயர்ந்துள்ளது. வடக்கு பச்சையாறு, நம்பியாறு, கொடுமுடியாறு உள்ளிட்ட அணைகளின் நீர்வரத்தும் அதிகரித்துள்ளது. இதேபோல் தென்காசி மாவட்டத்தில் கடனா நதி அணை, ராமநதி, கருப்பா நதி, அடவி நயினார் உள்ளிட்ட பல்வேறு அணைகளின் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. தென்காசி மாவட்டத்தில் அதிகபட்சமாக குண்டாறு அணை பகுதியில் 38 மில்லிமீட்டர் மழை அளவு பதிவாகியுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் மழை சற்று குறைந்ததால் குற்றால அருவிகளில் வெள்ளப்பெருக்கு குறைந்துள்ளது. மூணாறு தேயிலை தொழிற்சாலையில் பணிபுரிந்து வந்த கயத்தாறு பகுதியைச் சேர்ந்த 55 பேர் மாயமானதால் அவர்களது உறவினர்கள் அச்சமடைந்துள்ளனர். கேரள மாநிலம் மூணாறு அருகே ராஜமலை பெட்டிமுடி பகுதியில் நிலச்சரிவு ஏற்பட்டதில் 44 பேர் வரை மாயமாகியுள்ளனர். அவர்களில் உயிரிழந்தோரின் உடல்கள் மீட்கப்பட்டுள்ளதாக கேரள அரசு அதிகாரப்பூர்வமாக தெரிவித்துள்ளது. மற்றவர்களை தேடும் பணியில் போலீசார், தீயணைப்பு வீரர்கள் மற்றும் பேரிடர் மீட்பு படையினர் ஈடுபட்டுள்ளனர். இந்நிலையில் நிலச்சரிவு ஏற்பட்ட பகுதியில் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே உள்ள கயத்தார் பாரதி நகரைச் சேர்ந்த 80க்கும் மேற்பட்ட குடும்பங்களைச் சேர்ந்த 200க்கும் மேற்பட்டவர்கள் வசித்து வந்துள்ளது தெரியவந்துள்ளது. அங்குள்ள தேயிலை தோட்டங்களில் குடும்பத்துடன் தங்கி பணியாற்றி வந்துள்ளனர். அவர்களை தொடர்பு கொள்ள முடியாததால் மிகுந்த அச்சமடைந்துள்ள உறவினர்கள் கயத்தாரிலிருந்து கேரளாவிற்கு புறப்பட்டு சென்றுள்ளனர். ஒரு சம்பவம்னாக்க எங்கள் உறவினர்கள் அனைவரும் ஒரு 4 லைன்ஸ் உள்ள சும்மா 80க்கும் மேற்பட்ட மக்கள் மண்ணோட மண்ணாக புதைஞ்சு போயிட்டாங்க. அது எங்களுக்கு ஒரு மீள முடியாத ஒரு துயர சம்பந்தம். எங்களால் நாங்கள் உறவினர்கள்லாம் சொந்த பந்தம்லாம் இங்கே இருக்கோம். அவங்கள போய் நேரில் பார்த்து ஒரு ஆறுதல் சொல்லவோ வைக்கவோ எங்களால் முடியலை. அவ்வளோ ஒரு சூழ்நிலையில் நாங்கள் இருக்கோம். நிறைய பேர் கர்ப்பிணி பெண்கள் இருந்தாங்க. நேரமாக கர்ப்பிணிகள் என் தங்கச்சி ஒரு பிள்ளைலாம் இருந்தது. சொந்த பந்தம் சின்ன பிள்ளைகள் மண்ணோட எவ்வளோ துயரப்பட்டு துன்பப்பட்டு இறந்தாங்களுங்க விவரங்கள் எங்களுக்கு தெரியலை. இந்த சம்பவத்தை கேள்விப்பட்டு நாங்கள் எங்கள் ஊர் கிராமத்தை சேர்ந்த மக்கள் சடலங்களையாட்டு பார்க்குறதுக்காண்டி பாஸ் எடுத்து அவங்க போய் சென்னார் போஸ்ட் பக்கத்தில் நிற்காங்களா, அந்த கேரளா பாடுறதுக்குள்ள உள்ளே விட மாட்டாங்கன்னு தடுத்து நிறுத்திருக்காங்க. கேரளாவிலிருந்து பாஸ் பெற்று தமிழகம் வந்தவர்கள் கன்னியாகுமரி களியக்காவிளை சோதனைச் சாவடி மையத்தில் 10 மணி நேரத்திற்கும் மேலாக காத்திருக்க வைக்கப்பட்டனர். இதனால் அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து ஏராளமானோர் வளைகுடா நாடுகளில் வேலை பார்த்து வருகின்றனர். கொரோனாவால் அங்குள்ள நிறுவனங்கள் மூடப்பட்டதால் வேலை இழந்த அவர்கள் விமானம் மூலம் திருவனந்தபுரம் வந்து அங்கிருந்து பேருந்துகள் மூலம் தமிழக எல்லையான களியக்காவிளை வந்தடைந்தனர். அவர்களிடம் முறையான பாஸ் இருந்தும் களியக்காவிளை சோதனைச் சாவடியில் 10 மணி நேரத்திற்கும் மேலாக குடிக்க தண்ணீர், உணவு இன்றியும் கழிப்பிட வசதி இன்றியும் காத்திருக்க வைக்கப்பட்டனர். இதனை கண்டித்து அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் சலசலப்பு ஏற்பட்டது. கேரள அரசு திருவனந்தபுரத்தில் இருந்து அந்த ஏர்போர்ட்டில் இருந்து அவங்கள களியக்காவிளை செக் போஸ்ட் வர கொண்டு விடுறதுக்கு அரசு பஸ்ஸில் எந்த விதமான டிக்கெட்டும் வாங்குறதில்லை. ஆனால் தமிழக அரசாங்கத்துக்குள்ளே, அதாவது தமிழக எல்லைக்குள்ளே வந்த பிறகு இவர்களை அந்த டெஸ்ட் முடிஞ்சு அவங்க ரூமில் கொண்டு விடுறதுக்காக டிக்கெட்டு வாங்குறாங்க. அப்போ இது அவங்க எந்த சூழ்நிலையில் அவங்க வெளிநாடுகள்லேயும் சரி, அந்த வெளி மாநிலத்தில் அவங்க வேலை இல்லாமல் கிட்டத்தட்ட 5 மாதங்களுக்கு மேலாக அவங்க வேலை இல்லாமல் இருக்கிறதுனால தான் இவங்க தன்னுடைய சொந்த ஊரில் போய் ஏதாவது நம்ம பிழைப்பை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. இவங்ககிட்ட காசு இருக்குதோ இல்லையோ, பணம் இருக்குதோ இல்லையோ, அதெல்லாம் அறியாமல் அவங்க மேலே டிக்கெட்டுக்காக பணத்தை வசூலிக்கிறாங்க. சரியான பாதுகாப்பு கிடையாது, சரியான மருத்துவ உதவி இல்லை. ஆகவே தமிழக அரசு உடனடியாக இது மீது நடவடிக்கை எடுத்து சரிப்படுத்தும்படி, சூழ்நிலையை சரிப்படுத்தி மக்களை பாதுகாக்கும், மக்களை உயிர் பாதுகாக்கும் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். இனி மேலும் சில நிகழ்வுகளை வேகச் செய்திகளாக காணலாம்.
மத்திய தலைமை கணக்கு தணிக்கையாளராக திரு கிரீஷ் சந்திர முர்மு பதவியேற்றுக் கொண்டார். அவருக்கு குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். ஜம்மு காஷ்மீர் துணைநிலை ஆளுநர் பதவியை அண்மையில் திரு கிரீஷ் ராஜினாமா செய்தார். இதையடுத்து இவரை தலைமை கணக்கு தணிக்கையாளராக குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் நியமித்தார். இந்நிலையில் தலைமை கணக்கு தணிக்கையாளராக திரு கிரீஷ் சந்திர முர்மு பதவியேற்றுக் கொண்டார். அவருக்கு குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். இதில் பிரதமர் திரு மோடி உள்ளிட்டோர் பங்கேற்றனர். கன்னியாகுமரி மாவட்டம் அஞ்சு கிராமம் அருகே பெண் தலைமை காவலர் வீட்டில் 12 சவரன் தங்க நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது. அஞ்சு கிராமம் மேட்டுக்குடியிருப்பு பகுதியைச் சேர்ந்த உஷா கன்னியாகுமரி அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் தலைமை காவலராக பணிபுரிந்து வருகிறார். இவர் சில தினங்களுக்கு முன்பு தனது உறவினர் வீட்டிற்கு சென்ற நிலையில் இவரது வீட்டின் பூட்டை உடைத்து உள்ளே இருந்து 12 சவரன் தங்க நகைகளை மர்ம நபர்கள் கொள்ளையடித்துச் சென்றனர். பாரம்பரிய மருத்துவ குணம் கொண்ட நெல் ரகங்களை மீட்டெடுத்து விவசாயிகளுக்கு இலவசமாக வழங்கும் வகையில் தேசிய அளவிலான 14வது நெல் திருவிழா திருத்துறைப்பூண்டியில் நடைபெற்றது. மறைந்த நெல் ஜெயராமனின் பாரம்பரிய நெல் பாதுகாப்பு மையம், கோவை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் மற்றும் நீடாமங்கலம் வேளாண்மை அறிவியல் நிலையம் சார்பாக தேசிய நெல் திருவிழா நடத்தப்பட்டது. இதில் பங்கேற்ற விவசாயிகள் மறைந்த இயற்கை வேளாண் விஞ்ஞானி நம்மாழ்வார், மறைந்த இயற்கை விவசாயி ஜெயராமன் ஆகியோரது திருவுருவப் படத்தை திறந்து வைத்து மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். அதைத் தொடர்ந்து மங்கள வாத்தியங்கள் முழங்க அங்குள்ள வயலில் விதை நெல்லை தெளித்து மகிழ்ந்தனர். தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளத்தில் கத்தரிக்காய்க்கு உரிய விலை கிடைக்காததால் விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர். சாத்தான்குளத்தில் இந்த ஆண்டு விவசாயிகள் பயிரிட்ட கத்தரிக்காய் நல்ல விளைச்சல் கண்டுள்ளது. ஆனால் கொரோனா ஊரடங்கால் பிற மாவட்டங்களுக்கு ஏற்றுமதி செய்ய முடியவில்லை என கூறப்படுகிறது. மேலும் வியாபாரிகள் கத்தரிக்காயை கிலோ 3 ரூபாய்க்கு மட்டுமே கேட்பதால் அரசே நேரடியாக கொள்முதல் செய்து விற்பனை செய்ய வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். துபாயில் இருந்து சென்னைக்கு வந்த சிறப்பு விமானத்தில் கடத்தி வரப்பட்ட 12 லட்சம் ரூபாய் மதிப்பிலான தங்கத்தை சுங்கத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். துபாயில் இருந்து சிறப்பு விமானம் மூலம் சென்னைக்கு அழைத்து வரப்பட்டவர்கள் மீனம்பாக்கம் விமான நிலையத்தில் மருத்துவ பரிசோதனையை முடித்துக் கொண்டு வெளியே வந்தபோது சுங்க இலாக்கா அதிகாரிகள் சோதனை நடத்தினர். சென்னையைச் சேர்ந்த சங்கர் என்பவரின் உடைமைகளை சோதித்தபோது குழந்தைகள் விளையாடும் கார் மற்றும் 4 கை கடிகாரங்களில் தங்கத்தை மறைத்து கடத்தி வந்தது தெரியவந்தது. இதனையடுத்து தங்கத்தை பறிமுதல் செய்த அதிகாரிகள் அவற்றை கடத்தி வந்தவரை கைது செய்தனர். திருப்பூர் மாநகர் வடக்கு மாவட்ட கழகம் சார்பில் நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தின் போது அதிமுக, திமுக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்த 50க்கும் மேற்பட்டோர் அக்கட்சிகளிலிருந்து விலகி மாவட்ட செயலாளர் திரு சிட்டிசன் ஈஸ்வரன் தலைமையில் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தில் தங்களை இணைத்துக் கொண்டனர். இந்நிகழ்வின் போது மாவட்ட கழக அவைத் தலைவர் திரு பாலுசாமி, பகுதி செயலாளர் திரு ராஜன், அம்மா பேரவை மாவட்ட செயலாளர் ரத்தினசாமி உள்ளிட்ட நிர்வாகிகள் உடனிருந்தனர். கொரோனாவை கட்டுப்படுத்த நாகப்பட்டினம் மற்றும் மயிலாடுதுறை அரசு மருத்துவமனைகளில் சித்த மருத்துவ சிகிச்சை பிரிவுகள் அமைக்கப்படுவதாக நாகை மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். சீர்காழி அரசு மருத்துவமனை வளாகத்தில் அமைக்கப்பட்டுள்ள கோவிட்-19 சிகிச்சை மையத்தை மாவட்ட ஆட்சியர் திரு பிரவீன் நாயர் தொடங்கி வைத்து ஆலோசனை வழங்கினார். முன்னதாக மயிலாடுதுறையில் ஆலோசனை கூட்டம் முடிந்து செய்தியாளர்களிடம் பேசிய மாவட்ட ஆட்சியர் மயிலாடுதுறை மற்றும் நாகையில் சித்த மருத்துவ சிகிச்சை வசதி ஏற்படுத்தப்படுவதாக தெரிவித்தார். திருச்சியில் வணிக வளாக கட்டிட மாடி தடுப்புச் சுவர் இடிந்து விழுந்ததில் படுகாயமடைந்த பள்ளி மாணவன் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். லால்குடி பெண்கள் மேல்நிலைப் பள்ளி எதிரே உள்ள கட்டடத்தில் ஏராளமான கடைகள் செயல்பட்டு வருகின்றன. கடுமையான காற்று வீசியதில் கட்டடத்தின் தடுப்புச் சுவர் இடிந்து விழுந்தது. இதில் எபினேசர் மற்றும் சஞ்சய் ஆகிய 2 சிறுவர்கள் காயமடைந்ததில் உடனடியாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். மேல் சிகிச்சைக்காக திருச்சி அரசு பொது மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்ட சிறுவன் எபினேசர் உயிரிழந்தார். திருச்சி மாவட்டத்தில் ஆன்லைன் ரம்மி விளையாட்டால் ஏற்பட்ட கடன் சுமை காரணமாக காவலர் தற்கொலை செய்து கொண்டார்.
திருச்சி பெரியார் நகரைச் சேர்ந்த ஆனந்த் வாத்தாலை காவல் நிலையத்தில் காவலராக பணிபுரிந்து வந்தார். ஆன்லைனில் ரம்மி விளையாடுவதை வழக்கமாக கொண்டிருந்த ஆனந்த் நண்பர்களிடம் பணம் பெற்று சூதாடி தோற்றுள்ளார். வாங்கிய கடனை திருப்பிச் செலுத்த முடியாமல் மன உளைச்சலில் இருந்து வந்த ஆனந்த் நேற்றிரவு தற்கொலை செய்து கொண்டார். கேரள விமான சம்பவத்திற்கு குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த், பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆகியோர் இரங்கல் தெரிவித்துள்ளனர். விமான விபத்து தொடர்பாக குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் வெளியிட்டுள்ள ட்விட்டர் பதிவில், கோழிக்கோட்டில் ஏர் இந்தியா விமானம் விபத்துக்குள்ளான துயரச் சம்பவம் குறித்து கேள்விப்பட்டு மிகுந்த மன உளைச்சல் அடைந்ததாக தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள ட்விட்டர் பதிவில், விமான விபத்தை அறிந்து மிகுந்த வேதனை அடைந்ததாகவும் காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய பிரார்த்திப்பதாகவும் இது ஒரு அதிர்ச்சி சம்பவம் என்றும் தெரிவித்துள்ளார். கேரள விமான விபத்து சம்பவத்தால் தாங்கள் பெரிதும் துயரமடைந்திருப்பதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது. பாகிஸ்தான் பிரதமர் இம்ரான்கானும் இச்சம்பவம் குறித்து வேதனை தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அமெரிக்க வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில், விபத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்காக தாங்கள் அதிர்ச்சி அடைந்திருப்பதாகவும் துயரத்தை வெளிப்படுத்துவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய வாழ்த்துவதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதேபோல் பாகிஸ்தான் பிரதமர் இம்ரான்கானும் விபத்து குறித்து வருத்தம் தெரிவித்துள்ளார். அப்பாவி மக்கள் இந்த சம்பவத்தில் உயிரிழந்திருப்பதை அறிந்து மிகுந்த வருத்தம் அடைந்ததாகவும், இந்த கடினமான தருணத்தில் பாதிக்கப்பட்டோரின் குடும்பத்திற்கு கடவுள் வலிமையை கொடுப்பார் என்றும் அவர் கூறியுள்ளார். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 336 ரூபாய் உயர்ந்து 43,328 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டது. சென்னையில் கடந்த சில தினங்களாக தங்கத்தின் விலை கிடுகிடுவென உயர்ந்து வருகிறது. சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை கிராமுக்கு 42 ரூபாய் உயர்ந்து 5,416 ரூபாய்க்கு விற்பனையானது. சவரனுக்கு 336 ரூபாய் அதிகரித்து 43,328 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டது. வெள்ளியின் விலை 1 கிராமுக்கு 2 ரூபாய் உயர்ந்து 83 ரூபாய் 60 காசுகளுக்கும் 1 கிலோ 83,600 ரூபாய்க்கும் விற்பனையானது. செய்திகள் நிறைவடைந்தன. அடுத்தடுத்த நிகழ்வுகளுக்கு தொடர்ந்து காணுங்கள் ஜெயா பிளஸ் செய்தி சேனலை.